ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பர்ஸ் வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங்கு, ஒரு ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபேப்ரிக் 3யும் எடுத்து இந்த மாதிரி செக்குடு டைப்பில் வந்துட்டு ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிப்பை வந்து தலைகீழாக தான் வைக்கணும். ஜிப்பை வந்து தலைகீழாக வச்சு மேலே வந்து லைனிங் கிளாத் இன்னொன்று வச்சு ஓரத்தில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கிளாத் இப்படி வெளியே எடுத்து உள்பக்கமாக, அதாவது லைனிங் கிளாத்தை உள்ளே தள்ளிட்டு எப்போவுமே ஜிப் வைக்கும் போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு படிமான தேல் போடணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அது கரெக்டாக நீட்டாக வரும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்துட்டு சென்டர் மார்க் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஜிப்பு இல்லை, சாரி, அதாவது என்னென்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து பர்ஸ் வந்து வெல்க்ரோ வச்சு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து வெல்க்ரோ வந்துட்டு ஒரு 2 சைடு இருக்கு இல்லைங்களா, அதில் 1 சைடு வந்து இப்பயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இதில் நம்ம வந்து இந்த ஜிப்புக்கு கீழே 2 இல்லை அப்படின்னா 2 1/2, உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 2 1/2 எடுத்தால் கொஞ்சம் கீழே வரும், ரொம்ப எட்ஜில் வரும். 2 எடுத்திங்கன்னா கொஞ்சம் நடுவில் மிடிலாக வரும். நான் வந்து இங்கே வந்து ஒரு 2 1/2 எடுத்துக்கிட்டேன். மிடில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வெல்க்ரோ வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் வெல்க்ரோ. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்க்ரோ எல்லாருக்கும் தெரியும், அது அப்படியே வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ நான் இந்த பிளேஸில் வச்சு ஒரு ஓரத்தையில் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இதை வந்து மறக்காமல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அடியில் இருக்க லைனிங் கிளாத்தை வெளியே எடுத்துகிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா அந்த லைனிங் கிளாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அது நம்ம அதோட வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அதில் ஒரு ஜிப் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஞாபகமாக அடியில் இருக்க லைனிங் கிளாத்தை வெளியே எடுத்துட்டு நமக்கு தேவையான சைஸில் வெல்க்ரோ வச்சு நம்ம ஓரத்தையில் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ நான் பாருங்கள் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு லைனிங் கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ஓரத்தில் இப்போ நம்ம ஜிப்பில் வந்து 1 சைடு தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இன்னொரு பேலன்ஸ் இருக்க சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பேக் சைடு கொண்டு போயிடணும். பேக் சைடு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பாட்டம் இருக்குது இல்லைங்களா, அதாவது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு திரும்பவும் காமிக்கிறேன். நம்ம வந்து ஒரு இதில் தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஒரு ஜிப்பில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு சைடு தான் நம்ம இந்த கிளாத்தை வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி பேக் சைடு கொண்டு வந்தோம். இப்போ நான் காமிக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச் நேராக போட்டுடணும். அதோட பாட்டம் சைடில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு அடியில் மடித்து வந்து நீங்கள் ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுடணும். போட்டுட்டிங்க அப்படின்னா இது ஒரு சின்ன பாக்கெட் ஆஃப் ஜிப் வந்து நமக்கு கிடச்சிரும். அந்த இடத்துல நம்ம ஜிப் இப்போ தெரியுதுங்களா, அந்த வெல்க்ரோ வந்து நம்ம ஏன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும்னு. நம்ம லாஸ்ட்டாக வைக்கும் போது இந்த பேக்கெட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகாது. நம்ம இதுக்கப்புறமா வெல்க்ரோ வச்சோம்னா அதுவும் சேர்ந்து ஸ்டிச் ஆகிடும். அதனால தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே வந்து வெல்க்ரோ வைக்க சொன்னேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் இப்படி மடித்து கொண்டு வரணும். பாருங்கள், இதுதான் நம்மளுடைய பர்ஸோட வந்து ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ணுற இடத்துல எங்கே வந்து நமக்கு அந்த வச்சிருக்க வெல்க்ரோக்கு நேராக வருதோ அந்த சைடு மார்க் பண்ணி நீங்கள் அங்கே வெல்க்ரோ வச்சு தைச்சிடலாம். சரிங்களா? அது வந்து நம்ம ஃபைனலாக பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஜிப் வருது. இதுக்கு நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 2 இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணிடணும். இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த அடியில் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்து கீழே நகர்த்தி விட்டுணும். இந்த கிளாத்தையும் சேர்த்து கட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இன்னொரு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இப்படி தான் வந்து பர்ஸை ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்ட் பண்ணுற இடத்துல நமக்கு ஒரு ஜிப் வேணும். ஸோ அதனால் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து அடியில் தள்ளி விட்டுறணும். இந்த லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன லைனிங் கிளாத்து, இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் 2 இன்ச்சஸ்க்கு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிப் வச்சு அட்டாச் பண்ணிடணும். ஸோ கரெக்டாக நேராக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஜிப் வரனால ஃபினிஷிங் லுக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணி ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் பண்ண இடத்துல வந்து நீங்கள் பைப்பிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜிப்பை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது அந்த பிசுறு தெரியாமல் இருக்கும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் திறக்க முடியும். ஸோ அதனால் அந்த இடத்துல பைப்பிங் கொடுத்துட்டு கூட இப்போ நான் கை வச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம ஜிப்பை வந்து கனெக்ட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த சைடுமே பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஜிப்பை வந்து கனெக்ட் பண்ணலாம். அந்த பிசுறுலாம் நமக்கு தெரியாமல் இருக்கும். இது வந்து காமன் தான். எல்லா பர்ஸ் எது செஞ்சாலுமே இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் பாருங்கள் பைப்பிங் கொடுத்துருக்கேன். ரோஸ் கலர் துணியே கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அந்த ஃபேப்ரிக்கை வந்துட்டு நம்ம அடியிலேருந்து இப்படி மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்போ வந்து நம்ம இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை பா ஷேப்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ஃபுல்லாக ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா பர்ஸ் வந்து மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கணும். நான் வந்து ஸ்டிச் போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இந்த கலரில் பைப்பிங் கொடுக்க போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி கிளாத் எடுக்கிறீங்களோ அதில் ஏதாவது ஒரு கலர் வந்து இருக்கும். அந்த கலர் உங்ககிட்ட இருந்ததுன்னா, அதாவது நம்ம டிசைன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் கலராக மோஸ்ட்லி பிளாக் கொடுப்பாங்க. நான் வந்து இதில் கொஞ்சம் இந்த ஜரிய கலர் வந்து எனக்கு பார்டர் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து ஃபுல்லாக பைப்பிங் மாதிரி வச்சுக்கிறேன். சரிங்களா? நமக்கு வந்து 2 ஜிப்பு ஒரு ஓப்பன் பேக்கெட் கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி தான் பைப்பிங் எப்படின்னு தெரியலைங்களா, நமக்கு வந்து ஒரு சைடு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி அதையும் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்க்ரோ வந்துட்டு கரெக்டாக வந்து எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம அங்கே ஒரு ஸ்டிச் போடணும். இப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக அது வந்து ஒட்டிக்கும். நம்ம ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது போய் லாக் ஆகிக்கும். எனக்கு கொஞ்சம் சென்டர் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு பக்கம் அகலமாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்குது. அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இதோட ப்ராசஸ்ஸு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரியேட்டிவில் இதை நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நான் அதை வந்து டெக்கரேட் பண்ணதையும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நார்மலாக ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்க இந்த பர்ஸை வந்து எவ்வளோ அழகாக நான் மாற்றி காமிக்கிறேன்னு பாருங்கள். ஃபினிஷிங் லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இதில் எங்கேனாலும் எந்த இதுனாலுமே நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவில் இப்போ இந்த பர்ஸை வந்து இன்னுமே பண்ணிக்கலாம். நல்லா 2 ஜிப்பும் இருக்கும். ஒரு ஓப்பன் பேக்கெட் கிடைக்கிது உங்களுக்கு. ரொம்பவே வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது. என்னோட பர்ஸோட ஃபைனல் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு. நீங்களும் வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவ் தகுந்த மாதிரி நல்லா பர்ஸை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா இன்னும் லுக் ரொம்ப அழகாக இருக்கும். நான் பாருங்கள் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லேஸ் கொடுத்துருக்கேன், ஜிமிக்கி மாதிரி தொங்குற மாதிரி. நடுவில் இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்துட்டு க்ரியேட் பண்ணி அப்படியே ஒட்டினது தான் அதுவுமே. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.